ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதன் தமிழ் பிளேலிஸ்ட். இன்றைக்கி நம்ம ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர். கொரியாவில் 2009 ரிலீஸ் ஆன படம் இது. இந்த படத்தை எடுத்தவர் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர்ன்ற மாஸ்டர் பீஸையும் எடுத்தவர். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுடைய பையன் மேலே ஒரு கொலைப்பழி விழுந்துடும். தன்னோட பையன் கொலை பண்ணலன்னு கடைசியாக நிரூபித்து அவனை மீட்டாங்களான்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும். ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போவாங்கன்றதை இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. என்னதான் இது ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் படம் போக போக நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வைக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. அதை கடைசி வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. சரி வாங்க நம்ம திரைக்கதை உள்ளார போகலாம். படத்தோடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு அம்மா வயல்வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே நின்றுட்டு சுற்றி பார்க்குறாங்க அங்கே யாராவது இருக்காங்களான்னு. அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு நேராக அவங்க கடைக்கு வந்துடுறாங்க. அங்கே அவங்களுடைய பையன் ஒரு நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். இவங்க ஒரு ஹெர்பல் ஷாப் மாதிரி அங்கே வச்சிருக்காங்க. அங்கே உட்காந்து ஒரு இலையை நறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பையனையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க பையன் அந்த நாய்கிட்ட விளையாண்டுட்டே இருக்காரு. இவங்க அவங்க பையனை கவனிச்சுக்கிட்டே அந்த பிளேடு கிட்ட வரைக்கும் இவங்களுடைய கையை எடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்டா இவங்க கையை நறுக்க வராங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க பையனை ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுது. இவங்க அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடியாராங்க. அந்த காரனும் இடிச்சுட்டு நிறுத்தாம போயிட்டே இருக்கான். இவங்க பையனை போய் தூக்குறாங்க. பார்த்தா அவர் கையில இருந்து ரத்தம் வருது. இவங்க பையன் இவங்கள மா தயவு செஞ்சு இங்கிருந்து போமா, ஏமா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இவங்களும் இவங்களுடைய பையனை துரத்திட்டே ஓடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்கள ஓடியாந்து நிறுத்தி அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. அவங்க கையில் பார்த்தா ரத்தமாக இருக்குது. பார்த்தா அது அவங்க பையனுடைய ரத்தமே கிடையாது. அவங்க கையை தான் அவங்க நறுக்கிப்பாங்க. அந்த ரத்தம் தான் அது. இப்போது இவங்க பையன் டூஜுன் ஃப்ரெண்டு கூட காரில் ஏறி போயிடுறாரு. இவங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப்லாம் விளையாடுவாங்கல்ல, அங்கே தான் போகிறாங்க. எதுக்குன்னா இவர் ஒரு கார் இடிச்சிட்டு போச்சு இல்லை, அவங்க கோல்ஃப் மைதானத்துக்கு தான் போயிருப்பாங்க. அதனால தான் இவங்க அங்கே போகிறாங்க. அப்போது டூஜுன் கேட்குறாரு, நம்ம எதுக்கு கோல்ஃப் மைதானத்துக்கு போகிறோன்னு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பென்ஸ் காரில் வர்றவனுங்க எங்கே போகிறாங்க, கோல்ஃப் மைதானத்துக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஸ் பண்ணி போகிறாங்க. கடைசியில் அங்கே போய் பார்த்தா நிஜமாலுமே அங்கே தான் அந்த கார் இருக்கு. காரை பார்த்த உடனே டூஜனோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி போய் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சிடுறாரு. பின்னாடியே டூஜனும் வந்து இன்னொரு கண்ணாடியை உடைக்க ஓடி வர்றாரு. ஆனா கண்ணாடி உடைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தைத்தனமா இருப்பாரு. இதுக்கப்புறமா இவங்க கார்ல யாரும் இல்லைன்ன உடனே அந்த கோல்ஃப் மைதானத்துக்கே நேராக போறாங்க. அதே நேரம் இங்க டூஜனோட அம்மா அவன் பையன் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா போன் போட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்க டூஜன் அந்த மைதானத்துல சின்ன குளம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கையை விட்டு நிறைய கோல்ஃப் பால் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் அந்த பால் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு இவருடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு, இந்த பாலெல்லாம் நீ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு. அதுக்கு டூஜன், நான் இந்த பாலெல்லாம் ஒரு பொண்ணுக்கு கொடுக்க போறதா சொல்றாரு. அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு, என்னது பொண்ணு கிட்ட கொடுக்க போறியா, உன்னெல்லாம் பார்த்து யாரு வாங்குவா, ஆமா இது முன்னாடி எந்த பொண்ணு கூட படுத்திருக்கியான்னு டூஜன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு டூஜன், நான் எங்க அம்மா கூட படுத்திருக்கேன்னு சொல்றாரு. இவருக்கு அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்ல வராருன்றது கூட புரியல. அந்த அளவுக்கு இவர் அப்பாவியா இருக்காரு. இப்போ இவங்க அந்த பென்ஸ் கார்ல இடிச்சிட்டு போனவங்க வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே கரெக்டாக அவங்க அந்த வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துட்டு போய் அந்த இடத்துலயே ஒழிஞ்சிக்கிறாங்க. டூஜன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. அவங்க கிட்ட வந்த உடனே டூஜன் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே பயந்து தைரியம் இல்லாமல் திரும்பியும் மேலேயே ஏறி ஓடிடுறாரு. மேலே பார்த்தா டூஜனோட ஃப்ரெண்டு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஜின்டே அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு இவங்களை அடிக்க வேகமாக ஓடிடுறாரு. அந்த ஸ்டிக்கை தூக்கி அந்த வண்டி மேலே அடிக்கிறாரு. அவங்க உடனே வண்டி நிறுத்திட்டு என்னடா பண்றேன்னு கேட்ட உடனே யாரா என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சதுன்னு ஜின்டே கேட்கறாரு. இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே டூஜன் ஒரு குச்சி எடுத்து வேகமா ஓடியாந்து தப்பானவரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. அவரை பிடிச்சி எல்லாரும் இழுக்கிறாங்க. அப்பயும் விடாம அவரை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒருத்தவர் எந்திரிச்சு இவர் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காருன்னு சொல்றாரு. போலீஸ் எல்லாரையும் உட்கார வச்சு, நீங்க எல்லாம் ப்ரொஃபஸர் தானே, நீங்க இந்த மாதிரி கார்ல இடிச்சுட்டு நிறுத்தாம போலாமா, தப்பு தானே. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரவுடிங்கெல்லாம் கிடையாது, இந்த ஒரு பசங்க தான், நீங்க இவங்களுக்கு கொஞ்சம் பணம் மரியாதை கொடுத்துருங்கன்னு போலீஸ் சொல்றாரு. அதை அந்த ப்ரொஃபஸர் கேட்டுட்டு, இவங்க என்னுடைய கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்க, அந்த காரோடைய கண்ணாடி விலை எவ்வளோன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு கேட்கறாரு. அதை அந்த போலீஸ் கேட்டுட்டு ஜின்டேவை திரும்பி பார்க்குறாரு. அவர் வந்து டூஜனை பார்த்து எதுக்கடா கார் கண்ணாடி உடைச்சுன்னு அவர் மேலே பள்ளி தூக்கி போட்டுறாரு. அவர் எதுவுமே தெரியாம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர்ல ஒருத்தவங்க டூஜனை ரெட்டர்னு திட்டுறாங்க. இது என்ன அர்த்தம்னா முட்டாள்னு அர்த்தம். இப்படி சொன்னா இவருக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்துறாரு. போலீஸ்லாம் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி விலைக்கு விடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் சொல்றாரு, பென்ஸ் காரோட கண்ணாடியோட விலை $1500 $2000 இருக்கும்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது டூஜனோட அம்மா வந்து அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மா இவருக்கு எலும்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெறும் சதையை மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. அதை இவர் வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சிடறாரு. நானே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்ட்டு அந்த தட்டில் எடுத்து வச்சதை திரும்பியும் இவர் எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, இது ஒரு மூலிகையில வேக வச்சது, இது உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அம்மா நீ யாரோ ஒரு பொண்ணை பார்க்கறியாமே, யார் அது இன்னும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம நான் அந்த பொண்ணு கூட கண்டிப்பாக படுக்க போறேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறமா எதுக்கு நீ அந்த பென்ஸ் கண்ணாடியை உடைச்ச, என்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பணம் இல்லை, இப்போ நான் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு டூஜுன் எதுக்கு நீ கண்ணாடி வாங்கி தர போற, ஜின்டே கிட்ட கேளு, அவன் தருவான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ அவன்கிட்ட இருந்து தள்ளியேறு, அவன் ரொம்ப மோசமான பையன், அவனை பெத்தவங்க சரியானவங்க கிடையாது, அதனால அவனும் அப்படிதான் இருப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவர் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவங்க அம்மா எங்கடா போறேன்னு கேட்குறாங்க. அவரு ஜின்னை பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அம்மா அடப்பாவி இவ்வளோ நேரம் நான் சொன்னது மண்டையில ஏறலையாடான்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் போகும்போது சரி எங்க வேணாலும் போ, ஆனால் மெடிசன் சாப்பிட்டு போ, அது எப்பயும் ஒதுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப் மாதிரி எடுத்துட்டு வந்து தராங்க. அங்கே டூஜுன் யூரின் போயிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு அந்த சூப்பை ஊட்டி விடுறாங்க. அப்போ பின்னாடி ஒரு பஸ் வருது. அதை பார்த்துட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறாரு. அன்னைக்கு நைட்டு டூஜனோட அம்மா ஒருத்தவங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக வேணும், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கூட நான் காசு வாங்க மாட்டேன், வேணும்னா நான் வட்டிக்கு கொஞ்சோண்டு மூலிகை கூட தரேன்னு சொல்றாங்க. அதை அவங்க கேட்டுட்டு மூலிகை என்ன மூலிகைன்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க அந்த மெடிசன் வந்து பிரெக்னென்ட் ஆக ஹெல்ப் பண்ணும், அதை நான் எடுத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டூஜன் கர்ப்பானான்னு சொல்றாங்க. அதை அந்த லேடி கேட்டுட்டு டூஜன் ஆமா அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், அவனுடைய கண்ணு பார்க்க மானுடைய கண்ணு மாதிரி இருக்கு, ஒரு ஓவியம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்த டூஜன் பார்ல குடிச்சிட்டு போதையில இருக்காரு. இவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அது எதையும் கண்டுக்காம ஜின்டே எங்க ஏன் இன்னும் வரலன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு என்னது இன்னும் அவங்க வரலையா, இன்னும் அவங்க வந்திருக்கணுமே இவர் சொல்ல, அவங்க இதை தான் நீ ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவரு ஏய் இங்க பாரு என்கிட்ட வச்சுக்காத, நான் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன், நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜின்டே இவருக்கு கால் பண்றாரு. போன் எடுத்து நீ எங்கடா இருக்க, ஏன் இன்னும் வரலன்னு கேட்கறாரு. அதுக்கு அவரு நான் நீங்க அங்க வரமாட்டேன், நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றாரு. அதே நேரம் இங்க ஜின்னை காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த கோல்ஃப் மைதானத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த தண்ணியில தூக்கி போட்டுருவாரு. அந்த ஸ்டிக்கை தான் இப்போ இவரு இங்கிருந்து வெளியே எடுத்து அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அதை இவர் எங்கேயும் எடுத்துட்டு போறாரு, ஆனா எங்க எடுத்துட்டு போறாருன்னு நம்ம காட்டல. அதே நேரம் இங்க டூஜன் குடிச்சிட்டு போதையில தூங்கி மயங்கி கிடக்குறாரு. அப்போ அந்த கடையோட ஓனர் எழுப்புறாங்க. எழுப்பி பைத்தியக்காரா இங்கிருந்து கிளம்பு, உங்க அம்மாவுக்கு போனை போட்டு பணத்தை பே பண்ண சொல்லுன்னு. அப்போ அந்த பாரோடைய ஓனருடைய பொண்ணு வராங்க. அவங்க டூஜன் கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை அவங்க பார்த்துட்டு இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உள்ள போன்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பின்னாடியே போயிட்டு டூஜன் அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அவளுடைய கால்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த பொண்ணுடைய அம்மா முன்னாடியே லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள மாதிரியே தான் போயிடு, என்னோட பொண்ணெல்லாம் பார்க்குறவளை வச்சுக்காதுன்னு சொல்லி அவரை வெளியில துரத்தி விட்டுறாங்க. வெளியில போகும்போது பணத்துக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோல்ஃப் பந்து எடுத்து அவங்க கிட்ட தராரு. அதை அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவரை அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. இவர் இங்க குடிச்சிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருப்பாரு. அப்போ அந்த வழியில ஒரு பொண்ணு போறதை அவர் பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு உனக்கு பசங்கன்னா பிடிக்காதா, வாயா நீ நானும் ஒன்னா போலான்னு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே போறாரு. அந்த பொண்ணு ஒரு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சிக்குது. அதுக்கப்புறமா இவர் பொறுமையா போயிட்டு அந்த இடத்துல பாக்குறாரு. ஆனா உள்ள யாருமே இல்ல. அதுக்கப்புறமா இவர் மேலே அப்படியே அங்க மேலே ஏறி போயிடுறாரு. இவர் மேலே ஏறி போயிட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி இவர் மேலே ஏறிறாங்க. அதை பார்த்துட்டு இவர் பயந்து வேக வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பக்கத்துல படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவர் ஒரு பொண்ணு பின்னாடி போயிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு மெத்தையில இறந்து கிடக்குது, துணியை தொங்க போட்ட மாதிரி தொங்க போட்டிருக்காங்க. போலீஸ் அங்க வந்து அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்கறாங்க. இந்த பொண்ணு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, ஆனா அந்த பாட்டியும் ஒரு சரியான முட்டாளு, எப்ப பார்த்தாலும் கையில கஞ்சி தண்ணியோட சுத்திட்டு இருக்கோம், ஓவரா சீன் போடணும்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு போலீஸ் அதை கேட்டுட்டு அப்போ அந்த பாட்டிக்கு இந்த பொண்ணு தான் கார்டியன் போலன்னு கேட்கறாரு. அதுக்கு இன்னொருத்தர் ஆமா அந்த பொண்ணு தான் அந்த பாட்டியை பாத்துக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியா நம்ம மர்டர் கேஸை கையில் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு ஒரு போலீஸ்ட கேட்கறாரு. அதுக்கு இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்பதான் முதல் நம்ம மர்டர் கேஸை கையில் எடுக்கிறோம்னு சொல்றாரு. அதை அவர் கேட்டுட்டு ஓ அவ்வளவு வருஷம் ஆகி போச்சான்னு சொல்றாரு. அதை கேட்டெல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மெத்தையில நின்று போலீஸ் சொல்றாங்க இந்த இடத்துல எந்த ஒரு தடையுமே அழியாம அப்படியே இருக்கு, ஃபாரன்சிக் இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, நமக்கு வேலை மிச்சம்னு இங்க பேசிட்டே இருக்காங்க. அதே நேரம் இந்த அம்மாவை இங்க காட்டுறாங்க. இவங்க யாரையோ ஒருத்தங்களை அப்படியே ரொம்ப டீப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டூஜன்ட்ட போலீஸ் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பையனை வாவான்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா இவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. உடனே அவங்க ஒரு கழுத்தை பிடிச்சி காருக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. அதை அவங்க பார்த்த உடனே அங்கிருந்து வேக வேகமா ஓடிறாங்க. அதுக்குள்ள காரை எடுத்துட்டு போலீஸ் போயிடுச்சு. இவங்க நிக்காம அந்த கார் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்காங்க. இவங்க ஓடி வரத காருக்குள்ள இருக்கிற போலீஸ் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறதை கோட்டை விட்டுறாங்க. அப்போ ஒரு வேன் வந்து இவங்க கார் மேல இடிச்சிருது. அதை பார்த்த உடனே அந்த அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி அந்த கார் கிட்ட வந்து பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகல, சின்ன காயம் தான். அதுக்கப்புறமா அந்த போலீஸ் நீ அந்த பொண்ணை கொண்டதுக்காக உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு கையில விலங்கு மாட்டிடுறாரு. அங்கிருந்து இவரை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு
ஜெயிலில் நின்று விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து இது என்ன நாயா ஓனாவான்னு கேட்குறாரு. அதுக்கு டூஜன் இது நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விளையாண்டுன்னு சொல்றாரு. அப்போ அந்த போலீஸ் இந்த இடம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நீ உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுன்னு சொல்றாரு. டூஜனும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த போலீஸ் கேட்குறாரு, உனக்கு செப்ப கெட்டானா என்னன்னு தெரியுமான்னு. அதுக்கு டூஜன் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அந்த போலீஸ் இந்த ஆப்பிளை உன்னோட வாயில வச்சுக்கோன்னு சொல்லி அவர் வாயில வைக்கிறாரு. அப்படியே அசையாமல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் மேலே கரெக்டாக அடிக்கிறாரு. அந்த ஆப்பிள் மட்டும் தனியாக பறந்து போய் விழுந்துருச்சு. இதுக்கு பேர் தான் செப்பக்கட்டா, நீ மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லணும், இந்த ஆப்பிள் பறந்த மாதிரி நீயும் பறந்துருவன்னு அவரை மிரட்டிட்டு உட்கார வைக்கிறாரு. அதே நேரம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல நீ நேற்று நைட்டு என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. அதுக்கு டூஜன் நான் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. எந்த பார்னு கேட்குறாங்க. மேன்ஹாட்டன் பார்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நான் நேராக போய் வீட்டில் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அது சரி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. அந்த மேன்ஹாட்டன் பாரோட ஓனர் தான் சொன்னாங்க, நீ அவங்க பொண்ணு பின்னாடி வெறி பிடிச்ச நாயமாக சுற்றிட்டு இருந்தேன்னு, நாங்கள் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நான் வீட்டில் போய் தூங்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் சரி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறல, ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றா ஞாபகம் இருக்குது. அங்கே ஒருத்தர் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது ஒன்றா பார்த்துருக்காரு, நீ அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனதை, அதுவும் அந்த கொலை நடந்த இடத்துல நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கன்னு அவர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் டூஜன் கேட்டுட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் ஒரு போலீஸ் நான் தம்பி ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுக்கிறாரு. இன்னொரு போலீஸ் வந்து சரி வீடு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிரைம் ஸ்பாட்லேருந்து இன்னொரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சிருந்த அந்த கோல்ஃப் பாலை எடுத்து காட்டுறாரு. அந்த பாலை பார்த்துட்டு டூஜன் பேபேன்னு முழிக்கிறாரு. அப்போ ஒரு போலீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுக்காக நீ இந்த கொலையை பண்ண, நீ ஏதாச்சும் என்கிட்ட சொன்னாதான் என்னால் உன்னோட தண்டனையை கம்மி பண்ண முடியும், நீ வந்து கொலை பண்ணுற அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது டூஜன் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. அது போலீஸ் கேட்டுட்டு கொலை பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேணுமா, நான் யார் வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் வாங்குற ஒரு கடிதத்தை கையில் கொடுத்து எல்லாம் கையெழுத்து போட்டு சொல்கிறாங்க. இவரும் அதை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா இங்கே டூஜனோட அம்மா எதுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த, அவங்க ஒன்று அடிச்சாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு டூஜன் ஆமாம் அவங்க ஆப்பிள் அடிச்சாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா நீ இந்த மாதிரி நேரத்தில் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா யோசிச்சுப்பாரு, ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்க அம்மா கேட்டுட்டு நீ நிஜமாலுமே கொலை பண்ணணும்னு ஒத்துக்கிட்டியான்னு. அதுக்கு அவர் ஆமான்னு சொல்கிறாரு. எதுக்குடா நீ அந்த மாதிரி பண்ண, நீயே கொலை பண்ணாலும் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நான் கொலை பண்ணா நான் தானே ஒத்துக்கணும்னு கேட்குறாரு. அதை கேட்டு அப்போ நிஜமாலுமே நீ தான் பண்ணியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, நான்லாம் ஒன்றும் கொலை பண்ணலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் எதுக்குடா முட்டாள் நீ ஒத்துக்கிட்டேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே முட்டாள் சொன்னோன்னே இருக்கும் வந்து உங்களோட பையனை நீ முட்டாள் சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் அந்த போலீஸ் மலையில் நினைச்சிட்டே வந்து ஒரு காரில் ஏறுறாரு. இந்த அம்மாவும் வேகமாக போயிட்டு அந்த காரில் ஏறி அந்த காரை லாக் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பையனுக்கு பண்ணது நியாயமே கிடையாது, என்னோட பையன் ஒரு சின்ன இரும்பு கூட கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான், படுத்த மாட்டான்னு சொல்கிறாங்க. அதை அந்த போலீஸ் கேட்டுட்டு ஒரு கட்சி போட்டு கொடுத்து இந்தாங்க அவங்க முகத்தை தொடங்கன்னு சொல்கிறாரு. இவங்க உடனே அதை வாங்கி தொடச்சிட்டு அவங்களுடைய ரெயின் கோட்டை திறந்து ஒரு மூலிகை எடுத்து அந்த போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ வச்சுக்கோ, உனக்கு அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் தரேன், நீ தானே சின்ன வயசில் சொல்லுவேன், இந்த மூலிகை வந்து நான் ரொம்ப தெளிவாக யோசிக்க எனக்கு உதவி பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு, இதை பாருங்கம்மா, நான் காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒரு ராபரி கேஸாக ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரன் சானிடோரியத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அதுக்கு அந்த அம்மா எனக்கு புரியுது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இதை பாருங்கம்மா, உங்கள் பையனுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா 100% வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, அவனே அவன் வாயால் வாக்குமூலம் கொடுத்துட்டான், கையெழுத்தும் போட்டான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை அவங்க கேட்டுட்டு இடிஞ்சு போய் அங்கேயே உக்காந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் டூஜனை அந்த இடத்து கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி அந்த கொலையை பண்ணன்னு செஞ்சு காட்ட சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற மொத்த மக்களும் அங்கே வந்துட்டாங்க போல இருக்குது. அந்த இடம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே டூஜனோட அம்மாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே டூஜன் ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த பொம்மை தலை மேலே போடுறாரு. அது தலை தனியாக பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. அதை மக்கள்லாம் பார்த்துட்டு அடையப்பா என்னம்மா கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்முடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவரை மெத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை எப்படி தொங்க விட்டுன்னு செஞ்சு காட்ட சொல்கிறாங்க. இவர் மேலே போகும்போது ஒருத்தவங்களுக்கு கை காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த மேன்ஹாட்டன் பாரோடைய பொண்ணு தான். அந்த பொண்ணு இவருக்கு கை காட்டுது. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சுத்தமாக இவருக்கு புரியல. அதே நேரம் அந்த பொண்ணு ஒரு லூசு தான் போல இருக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிட்டு அந்த பொண்ணை எப்படி தொங்க விட்டன்னு செஞ்சு காட்டுறாரு. அதே நேரம் அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு இங்கே டூஜன் வந்து அந்த கொலையை பண்ணலைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, எதை வச்சு நீங்கள் டூஜன் வந்து இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அந்த ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த நோட்டீஸில் இருக்கிற இந்த பாலை கவனிங்கன்னு சொல்கிறாங்க. அதை அந்த போலீஸ் பார்த்துட்டு இந்த பாலை ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பேப்பரில் மேலே காட்டி இது என்னது ஆப்பிள் பிட் ஹியூமன் ரைட் இஷ்யூன்னு போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இது எதுக்கு போட்டு வச்சிருப்பாங்கன்னா இவர் வாயில் ஆப்பிளை வச்சு அதை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால தான் இதை மேலே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே இவங்க கொடுக்குற பேப்பர் எல்லாரும் கசி தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதை தூக்கி போடுறது முன்னாடி தயவு செஞ்சு அதை ஒரு டைம் படிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நேராக ஒரு கல்லறைக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த சுற்றி ஒரே கல்லறையாக இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த இறந்து போன பொண்ணுடைய வீட்டில் காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தவங்க மட்டும் யாரையோ ஒருத்தங்கள அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா டூஜனோட அம்மா தான் அங்கே வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன தைரியம் தான் இங்கே வந்திருப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க யார் இதுன்னு கேட்க
இதுதான் உன்னுடைய பொண்ணை கொலை பண்ணோட அம்மான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்பேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க நான் அந்த கம்யூனிட்டியோட மெம்பர்ன்ற வகையில் அந்த பொண்ணுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீ உன்னோட பையன் வந்து ஒரு இன்னொசன்ட் சொல்ல வரியா அப்போ? அதுக்கு அந்த அம்மா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட பையன் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க இவ பைத்தியக்காரி ஆயிட்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீங்கள் இந்த மூஞ்சை வச்சுட்டு வருவ, இவன் மூஞ்சில் எடுத்து உப்பு தண்ணியை ஊற்றுங்களான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க, என்னோட பையன் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்ல அவங்க உன்னோட பையன் அந்த கொலையை பண்ணலன்னா என்ன அர்த்தம், உன்னுடைய பையன் தான் இந்த கொலையை பண்ணான்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உள்ளே உட்காந்து ஒரு பாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அங்கே சத்தம் அதிகமானோன்னு என்னடா அங்கே சத்தம் வந்து பார்ப்பாங்க. அங்கே அவங்க சண்டை போடுற அளவுக்கு வந்துடுவாங்க. ஒருத்தவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் தள்ளுமுள்ளு மாதிரி ஆகிடும். அப்போது இந்த பாட்டி வெளியில் அந்த கஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் மேலேயும் ஊற்றுறாங்க. அப்போது அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ கேவலமான பையனை நீ எப்படி வளர்த்தன்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க இதை பாரு என்னோட பையனை திட்ட வேலைலாம் வச்சுக்காதான்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க அவங்க 2 பேரையும் விலக்கி விட்டு இந்த அம்மாவோட கண்ணத்தில் செவில்லு பட்டார்னு ஒரு அடி விட்றாங்க. அவங்க அந்த இடத்துல அந்த அடியை வாங்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எதிர்ச்சி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வாயில் லிப்ஸ்டிக்லாம் தடவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாயரை தான் பார்ப்பாங்க. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிலே ரொம்ப அதிகமான பணம் வாங்குற ஒரு லாயர். அவர்கிட்ட தான் இவங்க வந்திருக்காங்க. இவரை நேராக இவங்க பையன்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கள் லாயருக்கு ஒரு வணக்கம் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வணக்கம் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த லாயர் கேட்குறாரு, இங்கே உனக்கு எல்லாமே வசதியாக கிடைக்குதான்னு. அதுக்கு டூஜூன் இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது, நான் நினச்சதை விட பீன்ஸும் சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா இதை பார்ப்பா, அன்றைக்கி நைட்டு நீ என்ன பார்த்தியோ அது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்து இவர்கிட்ட சொல்லு. அன்றைக்கி நைட்டு நீ என்ன பார்த்த, என்ன கேட்ட, என்ன ஸ்மெல் பண்ணுன்னு கூட இவர்கிட்ட சொல்லு. இப்போதைக்கு நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு டூஜூன் அவரோட தலையை நல்லா தடவுறாரு. அப்போது அதை பார்த்துட்டு அந்த லாயர் கேட்குறாரு, இது என்ன எக்ஸசைஸான்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதை வந்து நாங்கள் டெம்பிள் ஆஃப் டூம்னு கூப்பிடுவோம். இதை வந்து இவன் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது இவனுக்கு மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணால் உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும்னு. அதை சொல்லிட்டு இருக்கும்போது டூஜூன் சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அம்மா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்றாரு. அந்த கண்ணாடியை நான் உடைக்கல, அதை சின்டே தான் உடைச்சான்னு சம்மந்தம் இல்லாமல் வேறு எதுவும் சொல்லிட்டு இருக்காரு. அதை அவங்க கேட்டுட்டு லாயர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இவன் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபோன் போட்டு எனக்கு ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் டூஜூன் அவங்க அம்மா கிட்ட அவர் போயிட்டாரா, அவருக்கு நம்மளை பிடிக்கலையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா அவர் ரொம்ப பிஸியான ஒரு நம்ம கண்ட்ரியிலே அதிகமான பேமெண்ட் வாங்குற லாயர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டூஜூன் கேட்டுட்டு அடைச்சா நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா ஆமாம் இப்போ யார் அந்த கண்ணாடி உடச்சதை பற்றி உன்ட்டு கேட்டது, அந்த ஜின்டே ஒரு பொறுக்கி நாயின்னு அவரை திட்டுறாங்க. அப்போ டூஜூன் நான் ஜெயிலுக்கு வந்ததுலேருந்து அவன் ஒரு டைம் கூட என்னை வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அதை அவங்க அம்மா கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நீ அந்த கோல்ஃப் பால் வச்சிருந்தது ஜின்டேக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டு வேகமாக அந்த லாயரை பார்க்க வராங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து நான் லாயரை பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே அவங்க லாயர் இப்போ இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கார் வந்து வெளியில் தானே நிற்குதுன்னு இவங்க கேட்க அந்த நேரம் கரெக்டாக லாயர் வந்து கதவு திறந்துட்டு வேகமாக வெளியில் போகிறாரு. அது இவங்க கரெக்டாக பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இவங்களை பிடிச்சி தடுத்து நிறுத்தி இருங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசுகிறாரு. இவர் இப்போ அந்த கேஸை பற்றின முழு டீட்டெயிலையும் கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், என்னால் உங்களுடைய அவசரத்தை புரிஞ்சிக்க முடியுது, யாராலையுமே அவங்க பையனை ஜெயிலில் வச்சிருந்தா பொறுமையாக இருக்க முடியாது, ஆனாலும் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம என்னோட பையன் ஜின்டேவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை அந்த அசிஸ்டன்ட் கேட்டுட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதே கேஸை நாங்கள் சியோலில் கையில் எடுத்திருந்தோன்னா உங்களால் ஒரு சின்ன அடிக்கடி கேஸுக்கு கூட பணம் கட்ட முடியாது, நாங்கள் அவ்வளோ பணம் கேட்போம், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு நேராக ஜின்டேவுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே ஜின்டே வீட்டில் யாருமே இல்லை. இவங்க நேராக போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஷெல்ஃபு ஷோபான்னு ஒன்றுடாமல் ஆராயிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அது நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது சின்னதாக ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே கர்ட்டன்லாம் போட்டு மூடி இருக்குது. அதுக்கிட்ட பொறுமையாக போய் அதை திறந்து பார்க்குறாங்க. உள்ள ஜின்டேவுடைய துணிலாம் அடுக்கி வச்சிருக்கு. அதை ஒன்றா விலைக்கு பார்க்குறாங்க. இப்போது இதே ஒன்று பார்த்துட்டு இவங்க ட்ரெஸ்ஸில் வச்சிருந்த சேஃப்டி க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க. இது எதுக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படாமல் இருக்கிறதுக்கு. இவங்க என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த கோல்ஃப் மைதானத்துலேருந்து ஒரு ஸ்டிக் எடுப்பார் இல்லையா, அதில் ஒரு ரத்தக்கரை மாதிரி படிஞ்சிருக்கும். அதை பார்த்த உடனே வேகமாக அங்கேருந்து வெளியில் போகலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளார ஜின்டே அந்த இடத்துக்கு வந்துருவார். இவங்க அது தெரிஞ்ச உடனே அந்த கர்ட்டனை மூடிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு கூட ஜாலியாக இருப்பார். அதுக்கப்புறமா இவங்க தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறமா இவங்க வெளியே வந்து பொறுமையாக நடந்து போவாங்க. போகும்போது ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். அந்த தண்ணி பாட்டிலை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கை கிட்ட போயிட்டு அவர் கையில் பட்டுரும். அவர் அதை பட்ட உடனே முழிச்சிருவார். ஆனால் இவங்க அதுக்குள்ளார அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிடுவாங்க. அதே நேரம் அவரும் வெளியில் எந்திரிச்சு வந்து பார்ப்பாரு. வந்து நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருப்பாரு. இவங்க அங்கே ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. இவர் உள்ளே போன உடனே அவங்க வேகமாக அந்த சேஃப்டி க்ளவுஸை மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து எங்கே அவருன்னு அந்த போலீஸை தேடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அடிச்சு தள்ளி போன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் கிட்ட போகிறாங்க. ஃபாரன்சிக் வந்து அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி
பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்ல வராங்க. அப்போ வந்து இங்கே ஜின்டே வந்து ஒரு ஃபோனை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டி பேசிகிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு கூட இவர் ஜாலியாக இருப்பார். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணோம். அந்த லிப்ஸ்டிக் தான் வந்து அந்த ஸ்டிக்கில் படிஞ்சிருக்கும். அதை தான் வந்து இவங்க பார்த்துட்டு ரத்தம்னு தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ ஃபாரன்சிக்லேருந்து வந்து சொல்கிறாங்க, இதை வந்து சின்ன குழந்தை கூட பார்த்துட்டு சொல்லும், இது வெறும் லிப்ஸ்டிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜின்டேவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலையும் நம்மளால் எதுவுமே நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக வெளியில் மழை பெய்யுது, அதெல்லாம் கண்டுக்காமல் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து இந்தாங்கம்மா கொடைன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே காதலியே வாங்காமல் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குப்பை வண்டியை ஒருத்தர் தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அதில் ஒரு கொடை இருக்குது. அதை எடுத்து அவங்க விரிச்சிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பணம் தராங்க. அவர் கரெக்டாக ஒரு கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அந்த நேரம்னு ஒரு கார் வந்து அங்கே நிற்கிது. அதில் அந்த லாயரோடைய அசிஸ்டன்ட் தான் இருப்பார். அவர் நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பப்பு. அந்த இடத்துல இவங்க சின்ன பொண்ணு கூட உட்காந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களையும் அங்கே உட்கார சொல்லி கிளாஸில் ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த லாயர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, 4 வருஷம் போனதே தெரியல, 2002 நடந்த வேர்ல்டு கப் மேட்சை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னால் இப்போ கூட அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா 2006 ஜெர்மன் வேர்ல்டு கப் நடக்குது. 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அந்த அம்மா கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னால் உங்களுடைய பையனை 4 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியும்னு சொல்கிறாரு. ஜெயிலுக்கு போனால் உங்கள் பையன் வெளியே வர ரொம்ப நாள் ஆகும். அதுவே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 4 வருஷத்துலேயே என்னால் உங்கள் பையனை வெளியே எடுத்துட முடியும்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த அம்மா அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த டாக்டர் அப்போ சொல்கிறாரு, இவர் என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ஹை ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். இவர் இப்போ ஒரு சைக்காட்டிஸ்டாக இருக்காரு. அதே நேரம் இவர் என்னுடைய எக்ஸாம் கிளாஸ்மேட்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு. அவங்க அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சு வேகமாக வந்துடுறாங்க. வீட்டில் வந்து குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. வாந்திலாம் எடுத்து முடிச்சுட்டு ஜன்னல் வழியாக வந்து நின்று மழை பெய்யறதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் சின்னதாக ஏதோ சத்தம் கேட்குது. என்னடான்னு கதவு போய் திறந்து பார்த்தா உள்ள டூஜுன் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. நல்லா ஊத்து பார்த்தா தான் தெரியுது அது ஜின்டே. இவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி கற்பனையாக தெரியுது. அதுக்கப்புறமா ஜின்டே எந்திரிச்சு வந்து அவங்க வீட்டை கேட்குறாரு, இன்னும் இவ்வளோ லேட்டாக இருக்குது வீட்டுக்கு வர, ஏன் அப்படி மழையில் நினைஞ்சிருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னது சாட்டியாவா, கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் எதுக்கு வந்தோம்னா என்னுடைய 5000 திரும்ப வாங்க தான் வந்தேன், எனக்கு என்னோட பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணது எனக்கு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணீங்கன்னு பயங்கரமாக கத்துறாரு. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இப்போ என்கிட்ட இப்போ இவ்வளோ தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு பணம் எடுத்து தராங்க. அதை அவர் வாங்கி வச்சுட்டு அங்கே வந்து நான் மீதி பணத்தை என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினேன், அதில் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பாவமாக பார்த்துட்டு, அந்த இறந்து போன பொண்ணை பற்றி உங்களுக்கு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணை பற்றி ஒரு வதந்தி இருக்குது, ஆனால் செத்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம அப்படி பேசக்கூடாது, அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனால் கொலை பண்ணுறதுக்கு 3 காரணம் தான் இருக்கும், ஒன்று பணம், இன்னொன்று வன்மம், இன்னொன்று சந்தோஷத்துக்காக பண்ணுவாங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மலை கிராமத்தில் வாழ்கிற பொண்ணு, அதுக்கிட்ட என்ன பண்ண வந்துட போகுது, அப்போது கண்டிப்பாக இதை ஒன்று வன்மத்துக்காக பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சந்தோஷத்துக்காக பண்ணியிருப்பாங்க. விசாரணையை அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த முட்டாள் போலீஸ் ஒரு கோல்ஃப் பாலை வச்சு மொத்த கேஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நானாக இருந்தால் இந்த கேஸை விசாரித்த விதமே வேறு மாதிரி இருந்திருக்கும், க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா, ஆமாப்பா அவங்களுக்கு கிடைச்ச பலியாடி என்னோட பையன் தான் அழுதுட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு டூஜனை பற்றி நல்லா தெரியும், அவன் அந்த கொலையை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான், என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் ஒரு வினோதமான விஷயம் இருக்குது, அதை கவனிச்சிங்களா? அது என்னென்னா மொட்டை மாடி. பொதுவாக இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒரு கொலை பண்ணால் ஒன்று அந்த பாடி எரிப்பாங்க, இல்லை புதைச்சிருவாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை மெத்தையில் தொங்க போட்டிருக்காங்க, ஒரு துணியை தொங்க போட்ட மாதிரி. ஒரு துணி தொங்கும் போது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் தொங்க போட்டு வந்திருக்கான். அவளை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளை அங்கே தொங்க போட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த பணத்தை பார்த்தீங்களா? நீங்கள் அதை அந்த இடத்துல வச்சிங்கன்னா மொத்த கிராமமுமே அதை பார்க்கும். அதே நேரம் அந்த இடத்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப வினோதமானவங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிற யாரையுமே நம்பாதீங்க, ஏன் என்ன கூட நம்பாதீங்க, நீங்களே இறங்கி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு ஜின்டே சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் டூஜனை போய் பார்க்குறாங்க. உனக்கு எதனாச்சும் ஞாபகம் இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அந்த லாயர் என்னானாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நான் அவரை வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நேராக இவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு வராங்க. இவங்க ஒரு எடிட்டர், அதனால் இவங்க கிட்ட வந்து அந்த இறந்து போன பொண்ணுடைய ஃபோட்டோ இருக்கா, அது எனக்கு ஃப்ரேம் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டில் மாட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தங்க அவர் ரொம்ப அழகாக இருப்பாள்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க அழகான பொண்ணுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டம் இருக்கிறது இல்லை, அதனால தான் அவள் சீக்கிரமாக இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணுடைய அப்பா இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு, அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க எல்லாமே மோசமானவங்க, அந்த பொண்ணு ரொம்ப பாவம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசுகிறத டூஜனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக அக்குபஞ்சர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் இங்கே வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்க கிட்ட, அங்கே இருக்கிற சின்ன பசங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாக சொல்கிறாங்க. அவன் பேர் ஜேபின்னு ஒரு பையன் சொல்கிறான். இவன் இந்த பையன் யாருன்னா, அந்த போலீஸ் வந்து இவங்க கிட்ட காரில் சொல்லியிருப்பாரு, ஒரு பைத்தியக்காரன் வந்து சானிட்டோரியத்துலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான்னு, அவன் பேர் தான் ஜேபி. அதை இன்னொரு பையன் கேட்டுட்டு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் ஆள் பார்க்கவே கேவலமாக இருப்பான்னு இன்னொரு பையன் சொல்கிறான். அதை கேட்டு இன்னொரு பையன், அவன் சொல்கிறது உண்மைதான், அவளுக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு இன்னொரு பையன் சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பையன், அது எல்லாமே பொய், அந்த பொண்ணுக்கு ஒரு பட்ட
பேர் இருக்குது, அது ரைஸ் கேக் கேள்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏன்னா அவள் சோத்துல செஞ்ச கேக்கை அதிகமாக சாப்பிடுவா, அதனால தான் அவளை அப்படி கூப்பிடுவாங்கன்னு ஒரு பையன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் யாருக்காச்சும் வேறு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக பையனை பார்க்க இங்கே ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அவங்க பையன்கிட்ட அன்றைக்கி நைட்டு அவன் மட்டும் தான் தனியாக வந்தாளான்னு கேட்குறாங்க. இதுக்கு டூஜூன் ஆமாம் தலையாட்டுறாரு. அதுக்கப்புறமா நீ அந்த பார்லேருந்து வரும்போது நீ அந்த பார்லேருந்து வர வரைக்கும் வேறு யாரையுமே அந்த இடத்துல பார்க்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் டூஜூனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனை போய் ரிட்டர்ன் கூப்பிடான் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, அப்படி கூட்டா என்ன ஒன்று கூட்டதுக்கப்புறம் பாரு பயங்கர காமெடியாக இருக்கும்னு சொல்கிறாரு. இவரும் அவர் சொல்கிறது கேட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் கத்துறாரு. ஆனால் அவரும் எதுவுமே பண்ணாமல் அவர் தலையவே அந்த எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னடா இவன் சொன்னே இல்லாமல் உட்காந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வராரு. உடனே திருப்பி பார்த்தா ஒரு ஜெட்லி மாதிரி ஓடியாந்து ஒரே கிக் போடுறாரு. அம்மா இங்கே திருப்பி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா எதுக்கு அடிச்சான்னு கேட்குறாங்க. நான் தான் உன்னை மெடிடேட் பண்ண சொன்னேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நான் மெடிடேட்லாம் பண்ணேன்னு பயங்கரமாக கத்துறாரு. நீ தானே யாராவது என்ன அசிங்கப்படுத்தினா பதில் அடிக்க சொன்னேன், அதனால தான் அடித்தேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்னை அடித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அது அவங்க அம்மா கேட்டு அப்படியா என்னதுன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானது, நீ என்ன 5 வயசுல கொல்ல பற்றியே அதுதான் சொல்கிறாரு. அதை அவங்க கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பயங்கரமாக கத்துறாங்க. அதை பார்த்துட்டு போலீஸ்லாம் ஓடியாந்து அவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க பையன் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எப்படி 5 வயசுல நடந்தது ஞாபகம் வந்துச்சு? அன்றைக்கி நான் ஒன்றை மட்டும் சாவடிக்க பார்க்கல, நான் அப்போ ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன், அதனால தான் 2 பேரும் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஆனால் நீ ஃபஸ்ட்டு என்ன தானே அந்த மருந்தை குடிக்க வச்சேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நீ முதல்ல குடிச்ச உடனே நான் பின்னாடியே வந்துடலான்னு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணு, நம்ம உடம்புல ஒரு வரம்பு புள்ளி இருக்குது, அது நம்மளுடைய ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், அதை நம்ம அழுத்தினா நம்ம மனசில் இருக்கிற கெட்ட நினைவுகள்லாம் அழிஞ்சு போயிடும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த அந்த அக்குபஞ்சர் ஊசி எடுத்து அவர்கிட்ட தராங்க. இதெல்லாம் அந்த பக்கத்தில் நின்றுக்கிற போலீஸ் பார்த்துட்டு நீங்கள் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கு அவங்க உங்களுக்கு என்னுடைய பையன் உள்ளேயே நோய் வாய்ப்படுறது தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னுடைய பையனுக்கு இதை பண்ண விடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. உடனே அப்போ டூஜூன் சொல்கிறாரு, ஏன் இந்த தடவை அந்த ஊசியை வச்சு என்னை குத்தி கொள்ளலான்னு பார்க்குறேன்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அவங்க இடிஞ்சு போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாரு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவனை பிடிச்சி உள்ளே கூட்டிட்டு போடான்னு இன்னொரு போலீஸ்ட்டு சொல்கிறாரு. இவரை கூட்டிகிட்டு வந்து வெளியில் விட்டுறாரு. இதுக்கப்புறமா அவங்க அம்மா அழுத்துட்டு பஸ்ஸில் வந்துட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நேராக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க. அது என்னன்னா டூஜூனோடைய சின்ன வயசு ஃபோட்டோ. அதை எடுத்துகிட்டு போய் அந்த எடிட்டர்கிட்ட கொடுத்து இதை எந்த அளவுக்கு க்ளீனாக எடிட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணித்தான்னு கேட்டுக்கிறாங்க. அதே நேரம் அந்த விஷயத்தை கொடுத்த அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு இவங்ககிட்ட விழாவாரியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எந்திரிச்சு வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறத நின்று பார்க்குறாங்க. அவங்க பண்ணுற வேலையை பார்த்து நீ ஃபோட்டோவை ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணுறீன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த எடிட்டர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் பேசிக்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்படி இவங்க சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு செத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸை வாங்கிட்டு போக வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க வாங்கி பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப பேசிக்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வச்சு தான் இவங்க அதை ரிட்டன் ஞாபகம் வச்சு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன பொண்ணுடைய மூக்குலேருந்து ரத்தம் வருது. அதை அவங்க கூட வந்த பொண்ணு கட்சி பாலை தொடச்சி விட்டு உனக்கு தினமும் இந்த மாதிரி தான் மூக்குலேருந்து ரத்தம் விழுகுது, டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமான்னு அவங்க கேட்குறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் பார்த்து அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அந்த இறந்து போன பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னு. அதை வச்சு இவங்க நேராக அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு வராங்க. இவங்க இங்கே எதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஃபோனை எடுக்க தான் வந்திருப்பாங்க. அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு லேண்ட்லைன் கட் ஆகிடுச்சு, உங்கள் ஃபோனை தரீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த ஃபோனை பற்றி தெரியாது, என்னோட பேத்திக்கு தான் தெரியும், அவள் காலையில் போனால் இன்னும் ஆளே காணும்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே இந்த அம்மா ஸ்கூல் வாசலில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த செத்து போன பொண்ணுடைய ஃப்ரெண்டு வருது. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறாங்க. அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கையில் வச்சிருக்கிற அந்த ஃபோன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இதை எப்படி பண்ணன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு சொல்லுது, இதை செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திருட்டு ஃபோன் கூட பண்ணி தருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுது. அதை அந்த அம்மா கேட்டுட்டு அது என்ன திருட்டு ஃபோனுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் கிடையாது, நான் ஃபோனில் ஒரு யாருக்கும் தெரியாத மறைமுகமாக ஒரு கேமராவை வச்சு செஞ்சு தருவேன், அதை தான் அவள் அப்படி சொல்லிட்டு போகிறான்னு. அதை கேட்ட உடனே எனக்கும் அந்த மாதிரி ஒரு கேமராவை செட் பண்ணி தரியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஷாப்பில் உட்காந்து அந்த ஃபோனை ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துட்டு நீ இதெல்லாம் மாஸ்டர் போல இருக்குது, இதெல்லாம் நீ எங்கேருந்து கற்றுட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இது வந்து என்னுடைய ஹாபி, நான் வந்து இதை பார்ட் டைம் ஜாபாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்போ இந்த அம்மா அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ அந்த செத்து போன பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்ணி தந்தியான்னு. உடனே அது அந்த பொண்ணு கேட்ட உடனே ரிப்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்ககிட்ட பேட்ஸ் இருக்கான்னு கேட்குது. அவங்க அதை கேட்டுட்டு நான் அதை நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆகுது, சின்ன வயசுலேயே அதெல்லாம் போகிறத விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, போய் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது, அதை போய் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்குது. சரி நான் வாங்கிட்டு வரேன், நீ எங்கேயுமே போயிடாதுன்னு சொல்லிட்டு ஷாப்பில் போயிட்டு பேட்ஸ் வாங்குறாங்க. கடைக்காரங்க பார்த்துட்டு இன்னும் இந்த லேடி இதெல்லாம் வாங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நேராக அதை எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம், ஒரு ஃபோன் மட்டும் அப்படி போட்டு அங்கேயே கிடக்குது. இந்த அம்மா அந்த பொண்ணு எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா இடத்தையும் சுற்றி தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு முட்டு சந்தில் அந்த பொண்ணை 2 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா அந்த செத்து போன பொண்ணுடைய ஃபோன் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு என்கிட்ட அந்த ஃபோன் இல்லை, எனக்கு அது எங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு போய் சொன்னா சாவடிச்சிருவான், ஒழுங்கு மரியாதை நீயே கொடுத்துரு, நாங்களாம் கண்டுபிடிச்சோன்னா உன்னை பீஸாக விட்டுட்டுவோன்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த பொண்ணோட பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு டேய் சொன்னா நம்புங்கடா, என்கிட்ட
என்கிட்ட அது இல்லடான்னு சொல்லுது. ஆனால் இவங்க அந்த பொண்ணை விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடி ஒருத்தவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போகிறத பார்த்துட்டு இவங்க பக்கத்தில் ஒரு சோடா கேஸ் பாட்டில் இருக்குது, அதை கீழே போடுறாங்க. அது உடஞ்ச சத்தம் கேட்ட உடனே இவர் திரும்பி பார்த்து, யாரா நீங்கள், நான் வேலை செய்கிற இடத்துல இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையில் ஒரு குதிக்க ஏதோ ஒன்று வச்சுட்டு கிட்ட எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணை அங்கேயே போட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களை பார்த்தா நான் கொன்னே போட்டோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனாலும் அந்த 2 பசங்க அந்த இடத்த விட்டு போகாமல் மெத்தையில் ஒரு இடத்துல நின்று நோட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. அதை இந்த அம்மா பார்த்துட்டு ஜின்டேக்கு கால் பண்ணி, உன்னால் இப்போ இங்கே வர முடியுமா, எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைன்னு கேட்குறாங்க. சரி நான் வரேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போது இவர்கிட்ட இவங்க கொஞ்சோண்டு பணம் தராங்க. அது இவர் வாங்கி வச்சுட்டு நேராக எங்கேயோ வேகமாக ஓடுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சு போட்டு இதுக்கு அந்த பொண்ணோட ஃபோனை திருட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. எந்த பதிலும் சொல்லாமல் ஒருத்தன் ஓடலான்னு பார்க்குறான். அவனை பிடிச்சி திரும்பி அடிச்சு போட்டு அப்போ அந்த பொண்ணும் அந்த ஒரு பையன் கேட்குறான், நீயும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டில் ஒருத்தன் தானேன்னு ரைஸ் கேக் கேள் அப்படின்றாரு. அதுக்கு ஜின்டே ரைஸ் கேக்கா அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், நீ அவளுக்கு அந்த கேக் வாங்கி தந்தனா அவள் நீ எது கூட்டாலும் வருவா, அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இவனுக்குள்ளாரே ஏதோ சண்டை போட்டுக்கிறானுங்க. அதை அவர் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி 2 பேரையும் தனித்தனி கூண்டில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து வேகமாக அந்த அம்மா கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து இதை மாட்டிட்டு மேலே என்ன நடக்குதுன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசுறாரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், அந்த பொண்ணோடைய செல்ஃபோன் மட்டும் மாட்டிச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு ஆட்டம் பாம்புக்கு சமமான ஃபோனு. அந்த திருட்டு ஃபோனில் அவள் எல்லாத்தையுமே படம் பிடிச்சி வச்சிருக்கா. அதில் 2 சாக்கர் டீமே அடங்கும்னு சொல்கிறாரு. அது கேட்டு அப்போ நீயும் சாக்கர் டீமில் இருக்க அப்படி தானே கேட்குறாரு. அப்படிலாம் கிடையாது, ஆனால் நான் அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவன். நான் அவகிட்ட ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் எல்லாரோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுது. அப்போ நீ என்னையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியான்னு கேட்குறாரு. அதுக்கு ஏன் உனக்கு பயமாக இருக்கா, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு கேட்குது. நான் இந்த ஃபோனை தூக்கி போட போகிறேன், எனக்கு இதை வச்சிருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவன் தூக்கி போடுறதான் போடுற, அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு அது இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லுது. அதே நேரம் இங்கே ப்ரெசென்ட்டில் ஜின்டேட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்களோ அவனுடைய ஃபோட்டோவும் அதில் இருக்கும். அந்த முட்டா பையன் டூஜோன் மாட்டின்னு சாவ போகிறான். அவன் இது வரைக்கும் அவளுடைய ஜட்டியை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லா பழியும் அவன் மேலே தான் உள்ள போகுதுன்னு அதை ஜின்டே கேட்டு போதும் அதுக்கு மேலே வாய மூடு சொல்லாதன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் கேள்விப்பட்டனே அவன் வந்து அவங்க அம்மா கூட படுத்து தூங்குவானாமே, படுத்து தூங்குறது மட்டும்தானா இல்லை அவங்க கூட ஏதாவது பண்ணுவானான்னு கேட்குறாரு. இதை கேட்டுட்டு ஜின்டேக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எட்டி வாயிலே ஒன்று விடுறாரு. அவன் வாயிலேருந்து பல்லுலாம் சேர்த்துட்டு ரத்தமாக கொட்டுது. அவன் வலி தாங்காமல் பயங்கரமாக கத்துறான். இதுக்கப்புறமா அந்த அம்மா உள்ளே வந்து சில கேள்வி கேட்குறாங்க. உனக்கு அந்த ஃபோனை பற்றி எல்லாமே தெரியும்லன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் திருப்பியுமாடா என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்களாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு ஜின்டே உள்ளே வந்து கதவை ஒரு தட்டுறாரு. அதை கேட்டு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அவள் ஒரு விஷயம் சொன்னான், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இந்த ஃபோனை விற்றனா எவ்வளோ கஞ்சி தண்ணி வாங்க முடியும்னு என்கிட்ட கேட்டான்னு சொல்கிறான். அது அந்த அம்மா கேட்ட உடனே வேகமாக எங்கேயோ ஓடுறாங்க. எங்கன்னு பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே உள்ளே போயிட்டு அந்த பாட்டியை தான் தேடுவாங்க. ஆனால் அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேர் சொல்லி கூட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க வெளியில் ஒரு இடத்துலேருந்து உள்ளே வருவாங்க. அதே நேரம் இங்கே டூஜூனுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தோன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கேப்பில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துருப்பாரு. அது ஒரு ஞாபகம் வந்துடுது. அது உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு கத்துறாரு. அதே நேரம் இங்கே அந்த பாட்டிக்கிட்ட என்ன உங்கள் பேத்தி தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி அவள் என்ன கொடுத்தான்னு கேட்குறாங்க. அப்போது இந்த அம்மா கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவ்வளோ தான் கொடுத்தாலான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா ஆமாம் இவ்வளோ தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஃபோன் வச்சுருந்தால அதை திருப்பியும் கேட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி அதை நான் எப்பயோ கஞ்சி தண்ணிக்காக வித்துட்டேன்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதை இந்த அம்மா கேட்டுட்டு, இந்த பாருமா தயவு செஞ்சு காமெடிலாம் பண்ணாதீங்க, உங்கள் பேத்தி தான் வந்து அதை என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னிச்சின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவள் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை என்கிட்ட வாங்குறதுல தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின் மாதிரி இருக்குது. அதை திறந்தா உள்ள ஒரே அரிசியாக இருக்குது. அதுக்குள்ளே இவங்க கையை விட்டு நோண்டி அந்த ஃபோனை எடுத்து இவங்ககிட்ட தராங்க. அந்த ஃபோனை வாங்கிட்டு நேராக அவங்க ஒரு காரில் போயிட்டு அந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டே போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பையன்கிட்ட அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவாக காட்டுறாங்க. இதில் நீ யாரையா பார்த்தியான்னு. அந்த பையன் யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அவன் ஆள் பார்க்க வயசானவனாக இருப்பான், முடியெலாம் நிறச்சி போயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை காட்டின உடனே இவன் தான் சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இவனை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்னு. அப்போ தான் நம்ம காட்டுறாங்க, ஒருத்தர் பழைய பொருள்லாம் எடுத்துகிட்டு போவார் இல்லையா, அவர் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கார். இப்போது இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்கே நேராக போகிறாங்க. அந்த வீடு மட்டும்தான் அந்த இடத்துல தனியாக இருக்குது. இவங்க நேராக வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே அவர் எதையோ ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. அவங்கள பார்த்துட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அம்மா நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா, நான் வந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவ, நாங்கள் வந்து ஃப்ரீயாக மெடிக்கல் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை க்யூர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதை அவர் கேட்டு, அது மட்டும் இல்லை நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணித்தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அவர் கேட்டுட்டு அந்த பைப்லேருந்து வெளியே வந்து ஒரு சீட்டில் உட்காந்து
வந்து அவங்கள பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கே பார்த்துருக்கேனான்னு கேட்குறாரு. அவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை அவர் கேட்டுட்டு எனக்கு குறிப்பிட்டு எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய மனசு கொஞ்ச நாளாக சரியில்லை. ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டேன். என்னுடைய வயசுக்கு அது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னுடைய மொத்த உடம்புமே உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா அதுக்கு அப்போ நான் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம உடம்புல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை அழுத்தினா நமக்கு இருக்கிற கெட்ட நினைவுகள்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை கலட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் உடனே நான் என்னோடய ஃபேண்ட்டை கலட்டவான்னு கேட்குறாரு. இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி என்ன பார்த்தீங்க, ஏதாச்சும் பெரிய ரோடு ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்களான்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் அதை சொன்னதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், நான் யார்ட்டையும் வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு கொலை கேஸ் நடந்துச்சு தெரியுமா, அந்த பொண்ணு இறந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு எப்பயும் காலியாக தான் இருக்கும். அந்த வீடை எத்தனையோ நாள் முன்னாடி காலி பண்ணிட்டாங்க. அதனால் நான் அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் போயிட்டு தங்கினேன். அப்போது அந்த பொண்ணு அந்த வழியாக நடந்து போச்சு. அதே நேரம் அந்த பொண்ணு பின்னாடியே அவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னான்னா, உனக்கு பசங்கன்னா பிடிக்காதான்னு கேட்டான். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஒரு சந்துக்குள்ளார போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அது அவன் மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுச்சுன்னு அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை அவர் சொல்கிறாரு. அந்த கல்லை தூக்கி போட்டதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கும்னா, அந்த பொண்ணு உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்குது. அதுக்கு டூஜுன் எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்புறம் இதுக்கு என்கிட்ட அந்த மாதிரி பேசினேன், எனக்கு பசங்கனாலே சுத்தமாக பிடிக்காது, இதுக்கப்புறம் என்கிட்ட அந்த மாதிரி பேசுகிற ஆளை வச்சுக்காதரா முட்டாள்னு அவரை திட்டிடுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை யாராச்சும் முட்டாள்னு சொன்னால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி அந்த ஜெயிலுமே சரி 2 பேரை அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் சொல்லிடுது. உடனே அதை கேட்டோடனே இவருக்கு கோவம் வந்து அந்த கல்லை தூக்கி அந்த பொண்ணு தலையிலே தூக்கி போட்டுடுறாரு. அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்லேயே காலி ஆகிடுது. அந்த பொண்ணு இறந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஃபோனை எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. திரும்பி அதை உள்ளே வைக்கிறாரு. திரும்பி கால் பண்ணுறாரு. திரும்பி உள்ளே எடுத்து வைக்கிறாரு. இப்படியே ஒரு 4-5 டைம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏய் பொண்ணு, ஏன் இங்கே படுத்துட்டுருக்க, இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, எந்திரிச்சு போன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தரத்தரன்னு மெத்தையில் இழுத்துட்டு போயிட்டு தொங்க போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அவங்க அம்மா பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த அம்மா கேட்டுட்டு உடஞ்சி போய் பயங்கரமாக அழுகுறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தது தப்பான ஆளாக இருந்திருக்கோம். போலீஸ் வந்து டூஜோனை ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸையும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை அந்த வயசானவர் கேட்டுட்டு, என்னது உண்மையாகம்மா, அது முட்டாள்தனம். ஏன்னா நான் அன்றைக்கி அந்த போலீஸ் அவனை கூட்டிகிட்டு வரும்போது நான் அவனோட முகத்தை பார்த்தேன், அது அவன் தான். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பொண்ணு மேலே கல் தூக்கி போட்டு வினோதமாக ஒரு செயல் செஞ்சான்னு அவர் தலையில் கையை வச்சு டூஜோன் செய்கிற மாதிரி செஞ்சு கட்டுறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அது டூஜோன் தான் பண்ணான்னு. அவங்க அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி அது அவன் தான் சொல்ல போகிறாரு. இவங்க இல்லை, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ராடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவரை அங்கேயே கொடூரமாக அடித்து சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோன்றதையே ரியலைஸ் பண்ணி பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து அந்த இடத்தெல்லாம் துடைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த கொலையை மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த மொத்த இடத்தையுமே எரிச்சிடுறாங்க. அந்த இடத்த சுற்றி ஒரே எண்ணெயாக இருக்குது. அந்த இடத்துலலாம் அவங்க நெருப்பை வச்சிடுறாங்க. அந்த மொத்த இடமும் எரிஞ்சிருது. அதுக்கப்புறமா அங்கேருந்து இவங்க நேராக ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு வயல்வெளியாக நடந்து வராங்க. இந்த இடத்த தான் நமக்கு ஃபஸ்ட்டு சீனில் காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க திரும்பியும் இவங்களுடைய கடையில் உட்காந்து மூலிகையை நறுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த போலீஸ் அவங்கள பார்க்க அங்கே வராரு. வந்துட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் அவங்கக்கிட்ட திடீர்னு சொல்கிறாரு, உண்மையான குற்றவாளியாக நாங்கள் யாருமே கண்டுபிடிச்சிட்டோம்னு. அப்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அவங்க பையனை கூட்டிகிட்டு வரதுக்காக. அப்போது காரில் அந்த போலீஸ் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன் இல்லையா, சானிட்டோரியத்துலேருந்து ஒரு பைத்தியக்காரன் தப்பிச்சிட்டான்னு, அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அவனை நாங்கள் கண்டுபிடிக்கும்போது அவனுடைய உடம்புல அந்த பொண்ணுடைய ரத்தக்கரை இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதோடைய ஆட்டம் முடிஞ்சதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் கண்டுக்கிற ஒரு போலீஸ் சொல்கிறாரு, இந்த ஆதாரத்தோடு ஒப்பிடும்போது அந்த கோல்ஃப் பால்லாம் ஒரு ஆதாரமே கிடையாதுன்னு. அதுக்கு அந்த அம்மா எதுக்காக அவன் அந்த கொலையை பண்ணான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு, அவன் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், அவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கொலையில் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் ஏன் அவனை பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. இப்போது நேராக அந்த ஜேபி கிட்ட இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர் ஒரு கதவை திறந்துட்டு வெளியில் வராரு. அவர் ஆள் பார்க்கறதுக்கு சோடா புட்டிலாம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கார். அவரை அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்களாப்பான்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேசாமல் கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. அவங்களால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. தேம்பி பயங்கரமாக கொஞ்ச நேரத்துக்கு மேலே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அவர் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும், ஆனாலும் நம்ம அந்த இடத்துல வேற ஒருத்தனை மாட்டி விட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியில் பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து நேராக கட் பண்ணால் இப்போ டூஜோனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் இங்கே அந்த கேட் வாசல்லேருந்து வெளியில் வராரு.
அங்கேருந்து நேராக ரோட்டில் ஜாலியாக நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போது ஒரு கார் வருது. அதுலேருந்து ஜின்டே வெளியில் இறங்கி வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கார்லேருந்து இன்னும் ஒரு பொண்ணு இறங்கி வந்து கையில் கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு பாட்டு பாடிட்டே வராங்க. அந்த கேட்க அதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டுட்டு காரில் வராரு. அப்போ ஜின்டே கிட்டே கேட்குறாரு, இந்த காரை எப்போ வாங்கினான்னு. அதுக்கு ஜின்டே, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் பணம் வந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினேன்னு அவங்க அம்மா கிட்ட வாங்கினதான் அவர் அப்படி சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு போகும்போது அந்த எரிஞ்சு கிடக்கிற இடத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு இறங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். இப்போ டூஜூனும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டூஜூன் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறாரு, இதுக்கு அந்த பைத்தியக்காரன் ஜிபி அந்த பொண்ணை மெத்தையில் தூக்கின்னு போய் போட்டான்னு. அதுக்கு அவங்க அம்மா, இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, கம்னு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டு டூஜன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த பொண்ணை அவ்வளோ உயரமான இடத்துல தூக்கிட்டு போய் போட்டால் யாராவது பார்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி கால் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே போட்டிருப்பான்னு சொல்கிறாரு. இங்கே தான் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க இதுக்கு இவர் உண்மையாலுமே அந்த மாதிரி தூக்கிட்டு போய் போட்டிருப்பாருன்றதை. அது எல்லாத்தையும் அவங்க அம்மா கேட்டுட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு ஆமாம் சாமி போடுறாங்க. ஏன்னா இவங்களால் அந்த இடத்துல வேறு எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் டூஜன் ஒரு கடையில் நிறைய சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு இருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட தராரு. இப்போ இவங்க ஒரு டூர் போகிறாங்க தனியாக, அதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து தராரு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, எதுக்கு இவ்வளோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்குன்னு, நீ உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்போ டூஜன் அவர் ஜோப்லேருந்து ஒன்று எடுத்து அவங்க அம்மா கிட்ட தராரு. அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அது என்னென்னா அந்த அக்குபஞ்சர் ஊசி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து இவங்ககிட்ட தருவார். கொடுத்துட்டு கேட்குறாரு, இது அந்த எரிஞ்சு போன இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல நீ இதை இது கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா அழுதுட்டு எந்திரிச்சு வேகமாக எதுவும் பதில் சொல்லாமல் போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துடுறாங்க. இப்போது இவங்க எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக பஸ்ஸில் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் கம்முன்னு சீட்டில் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வச்சிருந்த அந்த அக்குபஞ்சர் பாக்ஸை எடுத்து அவங்களுடைய தொடையில் அந்த ஒரு வறுமை புள்ளி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல குத்துனா நம்மளுடைய கெட்ட நினைவுகள்லாம் அழிஞ்சிரும்னு, அதில் இவங்க அந்த ஊசி எடுத்து குத்துறாங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு இவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதோட இந்த படம் முடியுது. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது அடையப்பான்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு நல்ல படத்தில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே வெல் காய்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதன் தமிழ் பிளேலிஸ்ட்.